சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே நான் போட்ட வீடியோஸில் மொத்தம் நிறைய கமெண்ட்ஸ்னால் இது மட்டும்தான் அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக சொல்வேன். ஏன்னா நீங்கள் நம்பலைன்னா கூட ப்ரீவியஸ் வீடியோஸில் போயிட்டு பாருங்கள். என்ன அப்படின்னா ட்ரிப் 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 காலேஜ் ட்ரிப் இருக்கா சொல்லுங்கக்கான்ட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு 50 கமெண்ட்ஸ் ஆச்சு எனக்கு வந்திருக்கும். காலேஜ் ட்ரிப் பற்றி சொல்லுங்கள், கூட்டிகிட்டு போவாங்களா, எங்கே கூட்டிகிட்டு போவாங்க, எப்போ கூட்டிகிட்டு போவாங்க, ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்லையா, இல்லை பிஜிக்கு ட்ரிப் இருக்கா, இல்லை யூஜிக்கு மட்டும்தான் ட்ரிப் இருக்கா, எல்லாத்துக்குமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன நினச்சேன்னா என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். நான் யூஜி படிக்கும்போது கேரளா கூட்டிகிட்டு போனாங்க. அது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். நான் யூஜி பிகாம் படித்தேன். அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ன்றதால அவங்க என்னை எல்லாரையுமே எங்கள் ஒரு கிளாஸு இல்லை இப்போது ஏஎன்எஃப் பிகாம் ஏஎன்எஃப் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க, ட்ரிப் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது இல்லை வீட்டில் தனியாக விடுறத விட காலேஜ் கூட போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு 3 டேஸ் ட்ரிப் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நாங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். அதெல்லாம் முடிச்சுட்டு சத்யபாமாவுக்கு வந்தேன். சத்யபாமாவில் எம்பிஏ படித்தேன்றதால ஓகே. அப்போ எனக்கு தெரியாது சத்யபாமாவில் ட்ரிப்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் தான் இருக்கும், நேஷ்னல் ட்ரிப்ஸ் எல்லாம் இருக்காது, இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் தான் இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. கொஞ்சம் பேர் ட்ரிப்ஸ் இருக்கும்னு சொன்னாங்க. ஐவி பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். நிறைய பேர் ஐவி பற்றியும் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓகே நம்மளுக்கு இதெல்லாம் இருக்குன்றதால ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதையும் சொல்லணும். சத்யபாமாவில் பயங்கரமாக நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் என்ஜாய் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா ட்ரிப் இருக்கும், ஐவிஸ்லாம் நிறைய இருக்கும், இருந்துச்சு. ஐவிஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சா இல்லையான்ட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சரி ஓகே ட்ரிப் பற்றி பேசுகிறேன். ட்ரிப் சத்யபாமாவில் எப்படி ஆனால் ஒரு கோர்ஸ் இல்லை ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருந்தால் பரவாயில்ல. பிளென்டி ஆஃப் ப்ளஸ் ஸ்பெஷலைசேஷன் சத்யபாமாவில் இருக்குது, இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க கூட்டிகிட்டு போவாங்க நீங்களே கொஞ்சம் யோசிங்க. ஃபர்ஸ்ட் நானும் அதே தான் ஆஸ் எ ஃப்ரெஷராக நானும் அதே தான் பண்ணேன். இருக்கும் ட்ரிப்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு நினச்சேன். பட் ட்ரிப்ஸ் எல்லாம் சத்யபாமாவில் இல்லை. ஏன் இல்லைன்றது ஒரு கொஷின். ஏன் இல்லைன்றதுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஏன் இல்லை அப்படின்னா சத்யபாமா இப்போ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம்னா அவங்க அவ்வளோ பிளானிங் பண்ணணும். இப்போ ஒரு கிளாஸ் ஐவி கூட்டிகிட்டு போனோம்னாவே அவ்வளோ பிளானிங் பண்ணி தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இப்போ ட்ரிப் பண்ணால் கண்டிப்பாக இட் டேக் 2 to 3 days. ஐம் டெல்லிங் அபவுட் ஸ்மால் ட்ரிப்ஸ். ஓகே, சின்ன ட்ரிப்ஸ்க்கு 2 to 3 days ஆகும். எக்ஸாம்பிள் கேரளா, ஊட்டி, எந்த சின்ன பிளேஸ்க்கு போகணும்னாவே. இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் போனோம்னா யோசிச்சு பாருங்கள், அட்லீஸ்ட் 10 days ஆச்சு. அப்போ அவங்க எவ்வளோ பண்ணணும். இப்போ ஒரு கிளாஸை கூட்டிகிட்டு மட்டும் போயிட்டு இப்போ பிஇயில் ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. எனக்கு இன்ஜினியரிங் பற்றி தெரியாது. இப்போ அது மட்டும் இப்போ பிகாமில் ஜென்ரலாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னாவே அவ்வளோ இருக்குது. வெறும் அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட முடியாது, எல்லாருமே கூட்டிகிட்டு போகணும். அப்போ அவங்க எவ்வளோ அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைமை விட அவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுன்றது யோசிக்கணும். அதுவும் இல்லாமல் இது டீம்டு காலேஜ்ன்றதால கண்டிப்பாக கூட்டின்னு போக மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க. ஏன் கம்மி பேர் இருப்பாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அப்படின்னா இன்ஜினியரிங் இருக்காது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில். மற்ற கோர்சஸ் தான் இருக்குன்றதால அவங்க கூட்டிகிட்டு போவாங்க கண்டிப்பாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில். இது யூனிவர்சிட்டின்றதால அதுவும் சத்யபாமா சொல்லவே வேண்டாம், அவ்வளோ பெரிய காலேஜ். அதனால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க சத்யபாமாவில். ஐவி பற்றி கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் மேக் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கும் வரும். ஓகேவா? பாய்.